அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக டிஆர்பி தரப்புலேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நாளாக டிஎன் செட் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே நம்மளுக்கு கிடைக்காம இருந்திருக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்கிற அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா, டிஆர்பி தரப்புலேருந்தே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் நம்மளுக்கு கூடிய விரைவில் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிவிக்கிற விதமாக தான் இந்த அப்டேட் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் டிஎன் செட் எப்போ நடந்தது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷனை நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு செட் எக்ஸாமினேஷன் நடத்துகிற அந்த அத்தாரிட்டி வந்து டிஆர்பி தரப்புக்கு நம்மளுக்கு வந்து போச்சு. அதுக்கப்புறம் டிஆர்பி தரப்புலேருந்து எக்ஸாமினேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் மார்ச் 6, 7, 8, 9 ஆகிய 4 தினங்களில் நம்மளுக்கு நடந்து முடிஞ்சது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப டிலே ஆகி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணி இப்போது ரிசல்ட் எப்போ போட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் எழுதுனதையே நம்ம வந்து மறந்து போகிற அளவுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இதுக்கு ஏன் டிலே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, அதனால தான் டிலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த கேஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கு இருந்தது. அந்த வழக்கு எண் இது தான், WP நம்பர் 13187/2025 அப்படிங்கிறத அந்த வழக்கு எண். ஸோ இந்த வழக்கில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, PSCM ரிசர்வேஷன் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வழக்கோட ரிசல்ட், அதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு 18/7/2025 அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கின் அடிப்படையில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, PSCM ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அந்த ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நம்பரெல்லாம் கோட் பண்ணி ரிசர்வேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்பாக டிஆர்பி தரப்புலேருந்து நம்மளுக்கு என்ன எடுப்பாங்க, PSCM ரிசர்வேஷனுக்கு கேண்டிடேட்ஸை வந்து யார் யார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி செக்ரிகேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கான ஸ்டெப் தான் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட PSCMல யாரெல்லாம் எலிஜிபிளாக வர்றாங்களோ அவங்க எல்லாருமே அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போது டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண ஒரு கேண்டிடேட் PSCM தகுதியில் வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிறத எது டிசைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எஜுகேஷனில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து மாஸ்டர் டிகிரி வரைய 1ஆம் வகுப்புலேருந்து முதுகலை பட்டம் வரைய அவங்க வந்து தமிழ் வழியிலேயே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களால PSCM ரிசர்வேஷன் சொல்லிக்க முடியும். சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப கவனப்பா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து மாஸ்டர் டிகிரி வரையவே அவங்க ஃபுல்லாகவே தமிழ் வழியில் படிச்சிருந்துருக்கணும். அப்படி படிச்சிருந்தாங்க அப்படின்னா டிஆர்பி தரப்புலேருந்து நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் நேரடியாக போய் சைன் வாங்கி அதை வந்து நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த சர்டிஃபிகேட் எப்படி நம்ம வாங்கணும், எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை எப்போக்குள்ளே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23/7/2025 7/8/2025 பிற்பகல் 5 மணிக்குள்ளே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ கொடுக்கப்பட்ட இந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். இந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே நம்மளால் PSCM சர்டிஃபிகேட்டை நம்ம சப்மிட் பண்ண முடியலை அப்படின்னா நம்மளால் PSCM ரிசர்வேஷன் வந்து அதுக்கப்புறமா நம்மளால் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து இதிலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே வருவீங்களோ, PSCM ரிசர்வேஷன் உங்களுக்கு அவைல் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே டிஆர்பி தரப்புலேருந்து கொடுத்துருக்க அந்த ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனில் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட் ரிலேட்டடாக அந்த சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக நம்ம வந்து தனியாகவே வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ PSCM முன்னுரிமை கோரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போது நம்ம விஷயத்துக்கு வரலாம். டிஎன் செட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் நம்மளுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னாக்க, இப்போது வந்து நம்மளுக்கு கேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கேஸ்னால தான் டிலே அப்படின்ட்டு டிஆர்பி தரப்பில் இருக்கிற உயர் அதிகாரியுமே நம்மளுக்கு வந்து சமீபத்தில் பத்திரிகை செய்தியில் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி டிஎன் செட் எக்ஸாம் ரிலேட்டடாக கேஸ் நம்மளுக்கு போயிட்டுருக்கிறதுனால தான் நம்ம வந்து ரிசல்ட் வந்து டிலே ஆகுது. எப்போ கேஸ் முடியுதோ அந்த கேஸ் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ கேஸுமே நம்மளுக்கு முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த PSCMக்கு வந்து ஓப்பன் பண்ணியும் விட்டுருக்காங்க இல்லையா. அப்போது இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த PSCM கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிற ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுற ஒர்க் இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மேபி ஆகஸ்ட் எண்ட் அப்படி இல்லைன்னா செப்டம்பர் 1 நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் செப்டம்பர் 1 போகிறதுக்கெலாம் சான்ஸே இல்லைப்பா. ஆகஸ்ட் எண்டுலேயே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் கேண்டிடேட் சார்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். PSCM ரிசர்வேஷன் கொடுக்குறவங்க உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களோட
ஃபஸ்ட்டே வந்து எப்போ ஸ்கூலுக்கு போகணும், எப்போ காலேஜ்க்கு போகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸை சைன் வாங்கி அப்லோட் பண்ண பாருங்கள். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதின கேண்டிடேட்ஸ் எல்லாருமே செட் ரிசல்ட்ஸ்க்காக ஆவலாக காத்துட்ருப்போம். கண்டிப்பாக ஆகஸ்ட் 7 நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் ஃபார்மேட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.